சிறையில் கத்துவைத்த குற்றங்கள் பாகம் 1. ஏ கிரிப்பிங் தமிழ் த்ரில்லர் ஸ்டோரி. கதை ஆரம்பம். ஒரு விரிகுடா இரவு. திரும்பப் போகும் நேரம் எட்டிய போது சென்னை மத்திய சிறை தளர்ந்திருந்தது. அந்த சிறையில் உள்ள அகிலன் என்ற வாடிக்கையான கைதியின் வாழ்க்கை புரியாத மர்மத்தில் மூழ்கி போனது. ஒரு வகையில் அவன் சிரித்து ஒரு கொடிய வழியில் அழிந்த போதும் மற்றொரு வழியில் அவன் ஒரு வீரராய் கிளம்பினான். அகிலனின் குற்றங்களைப் பற்றி பலர் பேசுவார்கள். ஆனால் அவனுக்கு பிறகு வந்ததை அறிய எவனும் விரும்பவில்லை. ஏனெனில் அகிலன் கொலைகாரன் அல்ல, அதனுடன் கூடிய கதைகளின் ஓர் கதைதான். முக்கிய பாத்திரங்கள்: அகிலன் சிறை செல்வன், நெஞ்சில் குணங்கொண்டும் நாயகன் போல மனிதனும். பார்த்திபன் சிறை காவலன், கெட்ட மனிதன், அவனை அறிந்த எவரும் வெட்கப்பட்டனர். சுரேஷ் அகிலனின் சகையன், ஒரு குளிர்ந்த நோக்கு, அவரது ரகசியம் வெளியில் வரும்போது உலகம் திரும்பும். விஜயா நீதிமன்ற வழக்கறிஞர், அகிலன் தொடர்பாக ஒரு விசாரணைக்கு உள்ளே நுழைந்தார். சிறையில் ஒரு மர்மமான மரணம். சிறையின் பழைய வழிகளில் உண்டான மர்மம். யட்ஜோத்ஸ் கதை. மேம்பாடு. ஸ்டீவ் அகிலன் ஒரு பியாருப்பான கைதியான பல நாட்களுக்கு முன்னர் சில பயங்கரமான குற்றங்களை செய்திருக்கிறான். அவரை பார்த்திபன் என்ற காவலன் விசாரிக்கவில்லை. ஆனால் அவன் பின்னால் ஒரு பெரிய நகலை மறைத்துவிட்டான். இவனுக்கு யாரும் வரவில்லை. ஆனால் இதோ நான் காணும் ஒன்றுதான். சிறைச்செல் 23 ஒரு மர்மமான கதுகாட்டம் நடந்தது. அகிலன் சொன்னதை விட ஆழமாக குளிர்ந்த ஒரு மனிதராக இருந்து கொண்டு 2009 சிறையில் உயிரிழந்த சுரேஷ் ஆழமான மர்மமாய் இருந்தான். அவருக்கு எதிரான வழக்கு சரியாக முடிவடையவில்லை. ஆனால் அப்போது விஜயா புழன் அவரை வழக்கில் கற்றுக்கொண்டு அதிலிருந்த வழிகளுக்கு முன்னேற வேண்டும் என்று எண்ணினார். கதையின் திருப்பம். பாதுகாப்பு, கேமரா மற்றும் அங்கிருந்த உள்ள இடம். பார்த்திபன் அந்த முயற்சி பிழைத்தவராக அமைந்தார். ஆனால் ஒரு கைதியின் பின் சின்முனையில் ஒரு புதிய கதை உருவாகி கொண்டிருந்தது. நாம் ஒற்றுமையாக இருந்தால் இங்கு எவ்வளவு மிகப்பெரிய மர்மங்களை எடுத்துக்கொள்ள முடியும். விஜயா விறுவிறுப்பாக கடினமாக சிந்தித்தாள். இருந்தாலும் பார்த்திபன் மற்றும் அகிலன் இருவரும் மேலான மர்மங்களை ஒப்புக்கொண்டவர்கள் அல்ல. அந்த கடவுளின் முகம் கண்டதும் கதைகள் திறந்துவிடும். கதை முடிவு. பாகம் 1. அகிலன் தன்னுடைய கைதியில் இருந்து மட்டும் குத்துகின்றார். மரணத்திற்கு முன் சொன்ன கதை மர்மத்தை விட மேலான பாதையை ஆராய்ச்சிக்கு கிளப்பிவிடுகிறது. மர்மமான வழிகள் மற்றும் மரணங்களுடன் சிறையில் கத்து வைத்த குற்றங்கள் கதை இன்னும் முழுமையடையவில்லை. பாகம் 2. எதிர்வரும் காட்சியில் சிறையின் நடுநிலை கதை தலைவணக்கத்தை வெளியேற்றும். திருப்பங்கள், மர்மங்கள்,